வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். இன்றைய வானிலை குறித்து பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. அரசு ஊழியர் சம்பள அதிகரிப்பு. யாழ் மக்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியின் மகிழ்ச்சி தகவல். வவுனியாவில் 15 வயது மாணவி குளிப்பதை வீடியோ எடுத்த இளம் குடும்பஸ்தர் கைது. முல்லை மக்களின் நீண்டகால பிரச்சினையை தீர்த்து வைத்த ஜனாதிபதி. ரவிகரன் எம்பி மகிழ்ச்சி. அமெரிக்காவில் பெய்த கனமழையால் 9 பேர் உயிரிழப்பு. பேருந்தின் மிதிப்பலகையில் நின்றவர் விழுந்து உயிரிழப்பு. காதல் விவகாரத்தால் இளைஞன் தூக்கிட்டு தற்கொலை. தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு இரத்தினபுரி வீதியில் தானாயம் சந்திக்கு அருகில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அவிசாவளை போலீசார் தெரிவித்தனர். பயணிகளை ஏற்றுவதற்காக பஸ் தரிப்பிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தனியார் பஸ் ஒன்று மீண்டும் கொழும்பு நோக்கி பயணித்தது. இதன்போது பஸ்ஸின் மிதிப்பலகையில் நின்று கொண்டிருந்த நபரொருவர் கீழே விழுந்து படுகாயமடைந்துள்ளார். படுகாயமடைந்தவர் அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் யாட்டியாந்தோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த 41 வயதுடையவர் ஆவார். மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அவிசாவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை கல்முனையில் இளைஞன் தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் மணல் சேனை கிட்டங்கி வீதி பகுதியைச் சேர்ந்த 24 வயதான இளைஞனே தூக்கில் தொங்கிய நிலையில் போலீசாரினால் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காதல் விவகாரமே இளைஞனின் தற்கொலைக்கு காரணம் என ஆரம்ப விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டு கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சம்பவம் தொடர்பில் கல்முனை தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்தவர் தொலைபேசி ஊடாக வெளிநாடு ஒன்றில் உள்ள யுவதி ஒருவருடன் காதல் தொடர்பில் இருந்த நிலையில் தாயார் வீட்டில் இல்லாத நேரம் தூக்கில் தொங்கி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. தென்கிழக்கு அமெரிக்காவின் சில பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகள் மற்றும் வீடுகள் நீரில் மூழ்கியதால் வார இறுதியில் குறைந்தது 9 பேர் உயிரிழந்தனர். கெண்டக்கி ஆளுநர் ஆண்டி பெஷியர் தனது மாநிலத்தில் 8 பேர் இறந்துவிட்டதாக ஞாயிற்றுக்கிழமை கூறியதுடன் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரித்தார். வெள்ள நீரில் சிக்கி தவித்த நூற்றுக்கணக்கான மக்கள் பலர் தங்கள் வாகனங்களில் சிக்கிக் கொண்டனர். கெண்டக்கி, ஜார்ஜியா, அலபாமா, மிசிசிப்பி, டென்னசி, வர்ஜீனியா, மேற்கு வர்ஜீனியா மற்றும் வட கரோலினா ஆகியவை இந்த வார இறுதியில் புயல் தொடர்பான எச்சரிக்கையில் உள்ளன. ஏறக்குறைய அந்த மாநிலங்கள் அனைத்தும் கடந்த செப்டம்பர் மாதம் ஹெலின் சூறாவளியால் பேரழிவை சந்தித்தன. இதனிடையே 8 மாநிலங்களைச் சேர்ந்த 1/2 மில்லியனுக்கும் அதிகமான குடும்பங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு மின்சாரம் இல்லாமல் இருந்தன என்று தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணியினை ஆரம்பிப்பதற்கு 2025ஆம் ஆண்டிற்குரிய வரவு செலவு திட்டத்தில் 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஆரம்ப கட்டமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போதே இவ்விடயத்தை அறிவித்துள்ளார். இந்நிலையில் தமது அயராத தொடர் முயற்சியால் முல்லைத்தீவு மக்களின் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுத்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். அதேவேளை தமது தொடர்ச்சியான கோரிக்கையை ஏற்று வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாணத்திற்காக நிதியை இவ்வருட வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவர்களுக்கும் கூட்டுறவு பிரதி அமைச்சரும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவருமான உப்பாலி சமரசிங்க ஆகியோருக்கு முல்லைத்தீவு மக்களின் சார்பாக தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறிப்பாக முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் அமைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார். அந்த வகையில் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 29ஆம் திகதி முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தம் தொடர்பான விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குறித்த வட்டுவாகல் பாலம் அமைக்கப்பட வேண்டும் என கூட்டுறவு பிரதி அமைச்சர் உப்பாலி சமரசிங்கவிடம் வலியுறுத்தியதுடன்
குறித்த கூட்டத்தின் பின்னர் பிரதி அமைச்சர் மற்றும் சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் அனைவரையும் நேரடியாக வட்டுவாகல் பாலம் அமைந்துள்ள பகுதிக்கு அழைத்துச் சென்று மக்கள் எதிர்நோக்கும் போக்குவரத்து இடர்பாடுகள் குறித்தும் நேரடியாக காண்பித்திருந்தார். அதன் பின்னர் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 4ஆம் திகதி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தனது பாராளுமன்ற முதல் உரையில் வட்டுவாகல் பாலம் அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியதுடன் அதனைத் தொடர்ந்தும் அன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதியுடனான சந்திப்பிலும் இந்த விடயத்தை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார். இதன்போது வட்டுவாகல் பாலம் அமைப்பது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்தப்படும் என ஜனாதிபதியும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் திகதி அன்று பாராளுமன்றத்தில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற சந்திப்பில் வட்டுவாகல் பாலம் அமைப்பதற்கு 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்படும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களிடம் உறுதியளித்திருந்தார். இத்தகைய சூழலிலேயே இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் போது வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாணத்தை ஆரம்பிப்பதற்கு 1000 மில்லியன் நிதி ஒதுக்கப்படுவதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் 15 வயது மாணவி ஒருவர் குளிப்பதை வீடியோ எடுத்த குற்றச்சாட்டின் பேரில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது வவுனியா தோணிக்கல் பகுதியில் ஆலய கட்டுமான பணி இடம்பெற்று வரும் நிலையில் குறித்த ஆலயத்தில் மரவேலைகளில் ஈடுபட்ட 35 வயது இளம் குடும்பஸ்தர் ஒருவர் அயல் வீட்டில் உள்ள மாணவி தனது வீட்டில் குளித்துக் கொண்டிருக்கும் போது வேலியால் குறித்த பெண்ணை வீடியோ எடுத்ததாக வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டது. முறைப்பாட்டை அடுத்து 35 வயதுடைய இளம் குடும்பஸ்தர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரது தொலைபேசி இரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றில் முற்படுத்தவுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். வடக்கு மாகாணத்தின் கிராம வீதிகள் மற்றும் பாலங்களை அபிவிருத்தி 5000 மில்லியன் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது குறித்த தொகையை செலவு செய்ய தீர்மானிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அத்தோடு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த 5000 மில்லியன் மூலம் 8 மாதங்களில் திறம்பட கிராம வீதிகளை அபிவிருத்தி செய்ய கடமைப்பட்டுள்ளதாகவும் அவர் ஜனாதிபதி கூறினார். மேலும் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் கட்டுமான பணிகளை தொடங்க ரூபா 1000 மில்லியன் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி தொடர்ந்தும் தெரிவித்தார். அரசு சேவையில் சம்பள கட்டமைப்பை திருத்தி அமைப்பதன் மூலம் சம்பள திருத்தத்தை அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது. அதன்படி அரசு சேவையில் குறைந்தபட்ச சம்பளத்தை ரூபா 15,750 அதிகரித்து ரூபா 24,250 ரூபா 40,000 உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை முன்வைத்த ஜனாதிபதி தற்போதுள்ள தற்காலிக இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படும் என்றும் அடிப்படை குறைந்தபட்ச சம்பளத்திற்கு ரூபா 8,250 நிகர அதிகரிப்பு முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் நீதித்துறை சேவைகள், மாவட்ட நிறுவனங்கள், சட்டப்பூர்வ சபைகள், பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் முப்படை அதிகாரிகளின் சம்பளமும் அடங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை குறைந்தபட்ச சம்பளத்தை ரூபா 15,750 அதிகரிப்பதோடு வருடாந்திர சம்பள உயர்வின் மதிப்பு 80% அதிகரிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார். அதன்படி குறைந்தபட்ச வருடாந்திர சம்பள உயர்வு ரூபா 250 ரூபா 450 ஆகவும் ரூபா 500 சம்பள உயர்வு ரூபா 900 உயர்த்தப்படும் என்று முன்மொழியப்பட்டது. இந்த சம்பள உயர்விற்கான மொத்த மதிப்பிடப்பட்ட செலவு ரூபா 325 பில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இந்த சம்பள உயர்வு பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் ஆரம்ப நிகர சம்பளமான ரூபா 5,000 மற்றும் மீதமுள்ள 30% ஏப்ரல் 2025 முதல் செயல்படுத்தப்படும் என்றும் மீதமுள்ள 70% ஜனவரி 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் சம பாகங்களாக வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார். எனவே 2025ஆம் ஆண்டில் முன்மொழியப்பட்ட சம்பள உயர்வுக்காக ரூபா 110 பில்லியன் ஒதுக்கப்பட உள்ளது. தொடரும் வெப்பமான வானிலை குறித்து பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று மாலை வெளியிடப்பட்ட அறிவிப்பிலேயே மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த வெப்பமான வானிலை இன்று வரை நீடிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்கள் மற்றும் இரத்தினபுரி மாவட்டத்தில் சில இடங்களில் வெப்ப குறியீடு, அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும், முடிந்தவரை நிழலான பகுதிகளில் இருக்க வேண்டும் எனவும் சிறு குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்றைய வானிலை குறித்து பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. அரசு ஊழியர் சம்பள அதிகரிப்பு. யாழ் மக்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியின் மகிழ்ச்சி தகவல். வவுனியாவில் 15 வயது மாணவி குளிப்பதை வீடியோ எடுத்த இளம் குடும்பஸ்தர் கைது. முல்லை மக்களின் நீண்டகால பிரச்சினையை தீர்த்து வைத்த ஜனாதிபதி. ரவிகரன் எம்பி மகிழ்ச்சி. அமெரிக்காவில் பெய்த கனமழையால் 9 பேர் உயிரிழப்பு. பேருந்தின் மிதிப்பலகையில் நின்றவர் விழுந்து உயிரிழப்பு. காதல் விவகாரத்தால் இளைஞன் தூக்கிட்டு தற்கொலை. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.